ஹல்லேலூயா. வாசியுங்கள். யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யாக்கோபு 5:13. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஹல்லேலூயா. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம். துன்பம் கிராமங்களெல்லாம் பார்த்திங்கன்னா, நான் அது நிறைய புளியந்தோப்புலலாம் பார்த்துருக்குறேன். எல்லாம் அந்த படிக்கட்டில் ஒருத்தர் வீட்டு படிக்கட்டில் நிறைய சேர்ந்துடும். நாங்கள் போயிட்டா எல்லாம் எழுச்சி ஓடும். நான் நிறைய பார்த்துருக்குறேங்க. துன்ப பிரச்சனை வந்துச்சுன்னா ஒருத்தர்கிட்ட போய் ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. இந்த தெருவில் அதெல்லாம் பார்க்க முடியாது. எல்லாம் அவங்கவுங்க வீட்டு வாசலில் தான் நிற்கிறது. துன்பம் வந்துச்சுன்னா என்னது, யார்ட்டையாவது போய் இதை ஷேர் பண்ணிக்கணும், அல்லது 4 சீரியலை பார்க்கணும், அல்லது ஒரு சினிமாவை பார்க்கணும். எதையாவது ஒன்று செய்யணும். எதையாவது ஒன்று செஞ்சு நம்ம அதை என்ன பண்ணணும், மறக்க வேண்டும். மறக்க வேண்டும். அது நம்மை மறக்க செய்யுமா? அந்த நேரம் வேணா நமக்கு மறந்ததை போல் இருக்கலாம். ஆனால் நம்மால் அதை முற்றிலும் மறக்க முடியாது. ஆனால் அதிலிருந்து நிரந்தரமாய் நாம் வெளியே வரும்போது அந்த வேதனை நம்மை பாதிக்காது. அதற்காகத்தான் அப்போஸ்தலனாகிய யாக்கோபை கொண்டு ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார், உங்களுக்கு துன்பம் இருந்தால் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். துன்பம் இருந்தால் சொல்லுங்களேன். எதையாவது ஒன்று சொல்லுவா, 4 தான் கேட்டுட்டு போகலான்னா இவ என்னவோ ஜெபம் பண்ண சொல்கிறாளே, அதுதான் சொல்யூஷன். வேற கிடையாது. வேற வேற ஜெபந்தான். ஜெபம் என்பது என்ன? நம்முடைய இருதயத்தில் இருக்கிற நம்முடைய வியாகுலங்களை, நம்முடைய வேதனைகளை, நம்முடைய கவலைகளை, நம்முடைய துக்கங்களை அவருடைய சமூகத்திலே நாம் ஊற்றி விடும்போது நம்முடைய துக்கங்கள் மாறுகிறது. நம்முடைய போராட்டங்களுக்கு, நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு உண்டாகிறது. ஹல்லேலூயா. நாம் விடிய விடிய சொல்லுகிற மனிதர்களிடத்திலிருந்து தீர்வு வராது. நாம் வேறு நம்பிக்கையாக இருக்கிற காரியங்களிலே தீர்வு வராது. அவரால் மட்டும்தான் நமக்கு தீர்வை உண்டு பண்ண முடியும். வேறு எதையாவது சாதிக்க முடியாத காரியங்களை ஜெபத்தால் மட்டும்தான் சாதிக்க முடியும். என் அன்பிற்குரியவர்களே, நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறீர்கள். நீங்கள் தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். யார் ஒருவர் ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே ஜெயம் என்பது கண்டிப்பாய் உண்டு. ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், அவருக்கு முன்பதாய் என் சஞ்சலத்தை ஊற்றி விடுகிறேன். அப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு காணப்படுகிறதா? ஒரு ராஜா தாவீது. ஆனால் அவர் சொல்லுகிறார், எனக்கு வேறு எங்கும் விடுதலை இல்லை. அவருக்கு முன்பதாய் என்னுடைய இருதயத்தின் வியாகுலங்களை, என்னுடைய துக்கங்களை, என்னுடைய சஞ்சலங்களை நான் ஊற்றி விடுகிறேன். அந்த அனுபவம் நமக்கு காணப்படுகிறதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அவருக்கு முன்பதாய் நாம் ஊற்ற வேண்டும். நம்முடைய நெருக்கங்கள், நம்முடைய பாடுகள், நம்முடைய கண்ணீர்கள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய குறைவுகள், நம்முடைய நிந்தைகள், நம்முடைய அவமானங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தெய்வம் உண்டு. அவர் காண்கிற தேவன். நிச்சயமாய் அவரிடத்திலே நீங்கள் சொல்லும்போது அவர் உங்களை பரிகசிக்க மாட்டார், உங்களை ஏளனமாய் பார்க்க மாட்டார், அவற்றிற்கு மாறாக பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் 102வது சங்கீதத்தை படித்திருக்கிறோம். அதனுடைய மேல் பகுதியிலே துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி, அதை படிங்க மகன். துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலங்களை தெரிவித்து செய்கிற விண்ணப்பம். அப்படி என்றால் துயரப்படுகிற வேளையிலே, துக்கத்திலே நாம் மூழ்கி விடுகிறோம். அது முற்றிலுமாய் அந்த துக்கம் நம்மை மறைத்து கொள்கிறது. நமக்கு ஒரு விடுதலை என்பது இல்லை, சமாதானம் என்பது இல்லை. அந்த துக்கத்திலே நாம் மூழ்கி விடும்போது அவைகளின் மத்தியிலே நாம் ஏறெடுக்கிற ஜபம்தான் அந்த 102வது சங்கீதம். அதற்கென்றே ஒரு சங்கீதம் எழுதப்பட்டுள்ளது. அப்படி என்றால் நாம் துயரப்படும் போது, நாம் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருக்கும் போது தேவனை நோக்கி ஜபிக்க வேண்டும். வேறு ஒன்றிலும் நமக்கு விடுதலை இல்லை. நம் பாடம் வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை. உண்மையே நோக்கி பார்க்கிறோம். அதை செய்கிறோமா? அதை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை உண்டு. இதுவரைக்கும் இல்லை இல்லை இல்லை, என்னுடைய துக்கத்தையே நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். என்னால் அந்த துக்கத்தை தாங்க முடியல. வலிகள், வேதனைகள், கொடுமைகள் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. என்னுடைய பேர பிள்ளைங்க அடித்தாச்சு நல்லது. அவங்க ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு அவங்க சொல்லுவாங்க, அழாதீங்கன்னா, என் வலி உனக்கு என்ன தெரியும், எனக்கு ரொம்ப வலிக்குது. நேற்று கூட என் பேத்தி அழுதா, எனக்கு ரொம்ப வலிக்குது. அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. ஏனென்றால் அந்த வலி, அதை மீறி கண்ணீர் அவர்களுக்கு ஊற்றுகிறது, அழுகை வருகிறது. அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் நாம் அதை தாங்கிக் கொண்டு தான் ஆக வேண்டும். அதை தாங்கிக் கொள்ளத்தக்கதாய் ஒரு பலனை நமக்கு கொடுக்க வேண்டும் என்றால் நாம் ஆண்டவரிடத்திலே ஊற்றுகிற அந்த கண்ணீர் தான் அந்த சஞ்சலத்தை ஊற்றி விடும்போது அதை தாங்கிக் கொள்ளத்தக்கதான ஒரு பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமது ஆண்டவரும் அநேக பாடுகளின் மத்தியிலே இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த நாட்களில் பாடுகள், அவர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிற வேளைகளிலே பாடுகள். எதற்காக என்றால் நம்முடைய பாடுகளை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் ஒருவர் உண்டு. அவர் அந்த பாடுகளின் வழியே கடந்து போயிருக்கிறார். அவர்தான் நமக்கு மாதிரி. நமக்கு வேறு மாதிரி என்பது யாரும் கிடையாது. வேதத்தின்படி ஆண்டவர் நமக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நான் சுருக்கமாய் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லி உங்களை ஜெபத்திலே உற்சாகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இயேசு ஞான ஸ்நானம் பெற்று கரையேறின உடனே அவர் பிதாவை நோக்கி பார்க்கிறார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். வானம் அவருக்கு திறக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல் இறங்கி வருகிறார். எல்லாரும் ஞான ஸ்நானம் யோர்தான் நதியிலே யோவான் ஸ்நானகனால் ஞான ஸ்நானம் பெற்றுவிட்டு அப்படியே கடந்து போய் விடுகிறார்கள். ஆனால் சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவாதி தேவனாகிய தேவகுமாரன் பிதாவை நோக்கி ஏறெடுக்கிறார், பிதாவை நோக்கி பார்க்கிறார். அப்பொழுதுதான் வானம் அவருக்கு திறக்கப்படுகிறது. தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாய் முதலாவதாக அவர் ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். அந்த ஜெபம்தான் அவரை பலப்படுத்தினது. அந்த ஜெபம்தான் அநேக அற்புதங்களை செய்யும்படியாய் பிதாவாகிய தேவன் அவருக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. இயேசு ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் நாம் ஜெபிக்க வேண்டும், ஒரு 4 விதமான ஜெபங்களை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். மார்க்கு 1:35. அவர் அதிகாலை இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. அதிகாலை ஜெபம், அதிகாலை ஜெபம். இயேசுவுக்கு அதிகாலை ஜெபம் தேவைப்பட்டது. அவர் அதிகாலையிலே இருட்டோடே எழுந்து வனாந்திரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொழுது விடியவில்லை, வெளிச்சம் வரவில்லை, எலக்ட்ரிக் லைட்டெல்லாம் இல்லை, எங்கும் வெளிச்சம் என்பது இல்லை, நல்ல ரோடு கிடையாது, நல்ல பாதைகள் கிடையாது. அப்படிப்பட்ட இடத்திற்கு இருட்டோடே எழுந்து தனிமையாய் ஜெபிக்கும்படியாய் ஆண்டவர் கடந்து போனார். ஏனென்றால் அதிகாலையில் அவரை தேடுகிறவர்கள் அவரை கண்டடைவார்கள். காலை ஜெபம் மிகவும் இன்றியமையாதது. காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாய் இருக்கிறது. ஆண்டவருக்கே அந்த காலை ஜெபம் தேவை என்றால் உங்களுக்கும் எனக்கும் அது எத்தனை அதிகமானது, அது எவ்வளவு தேவைப்படுகிறது. காலையிலே கர்த்தரை தேடுகிறோமா? நிறைய பேர் காலையில் எழுந்த உடனே என்ன பண்ணிடுவாங்க, பெண்களெல்லாம் சரியாக நேராக கிச்சன் உள்ள போயிடுவாங்க. பிள்ளைகளுக்கு சாப்பாடு கட்டணும் அல்லது எதையாவது அவசரம், நேராக எங்கே போயிடுவாங்க, கிச்சனுக்கு போயிடுவாங்க. அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. காலையில் எழுந்தவுடன் ப்ரெஷ் பண்ணிட்டு நம்ம முகத்தை கழுவிட்டு ஒரு அதிகாரமாவது வேதத்தை திறந்து படிக்க வேண்டும். ஒரு அதிகாரமாவது வேதத்தை திறந்து படித்து ஜெபித்து விட்டு தான் உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். அது எவ்வளோ அர்ஜெண்டாக இருக்கட்டும், அது எதுவாக இருக்கட்டும், ஆண்டவரை தேடாதபடி நம்முடைய வேலைகளை நாம் செய்யக்கூடாது. அந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை தேட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு அதிகாலை வேளையிலே நேரம் இல்லாததினாலே நான் ஒவ்வொரு வசனங்களை சொல்லி கடந்து போகிறேன். அதிகாலையிலே அவர் வனாந்திரமான இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார்.
நிறைய பேர் காலையில் குடும்ப ஜெபம் பண்ணிட்டா போதும், ஒரு 5 நிமிஷம், அப்படி கிடையாது. அவர் தனித்து ஜெபம் பண்ணினார். தனித்து நமக்கும் ஆண்டவருக்கும் சரியான ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிற இடம் தனி ஜெபம். தனி ஜெபம். தனித்து ஜெபம் பண்ணும்போது நாம் ஆண்டவரோடு பேசுகிறோம், ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நாம் அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்றால் அதிகாலையிலே நாம் தனித்து ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களில் எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட கிருபை இருக்கிறது என்பது எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் அந்த கிருபைகளை உங்களுக்கு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவங்களுக்கெல்லாம் சோறு கட்டுறதுக்கு இந்த மகன் இருக்கிறாங்கல்ல, அவர் 6 மணிக்கு டான் வீட்டை விட்டுருவார். உங்களுடைய பாட்டி இப்போ 74 75 வயசாம்மா வயது. அவர்களுக்கு 3 மணிக்கு எழும்புவாங்க. எழும்பி ஜெபம் பண்ணிக்கிட்டு அவங்க சம்மந்தி சொன்ன சாட்சி அந்த அம்மா பாடிக்கிட்டே வேலை செய்வாங்க. பகலெல்லாம் பாடுவாங்க. யார் சொன்ன சாட்சி? சம்மந்தி. சம்மந்தி அக்கா தங்கச்சி இல்லை, அவர்கள் சொன்ன சாட்சி. அவங்க பகல் காலையிலலாம் பாடுவாங்க, பாடிக்கிட்டே வேலை செய்வாங்க. ஏனென்றால் அதனுடைய மேன்மையை அவர்கள் கண்டிருக்கிறார்கள். அந்த நாள் கர்த்தரை தேடாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே எதையோ இழந்தது போல் இருக்கும். எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறீங்க? கர்த்தரை தேடலைன்னா நம்ம எதையோ இழந்தது மாதிரி ஆகிடும். நம்முடைய சமாதானம் நம்மை விட்டு போய்விடும். ஒரு இழப்பு வந்தது போல் இருக்கும். நன்றாய் ஜெபிக்கிற அன்னைக்கு ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு பெரிய சமாதானம் இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு புத்துணர்ச்சி வந்தது மாதிரி இருக்கும். அது நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? நான் அதை நிறைய பார்த்துருக்குறேன். ஏதோ ஒரு புது பலன் வந்த மாதிரி, ஒரு புது ஆசீர்வாதம், ஏதோ ஒன்று சாதிச்சது மாதிரி இருக்கும். கர்த்தர் அந்த கிருபைகளை உங்களுக்கு கொடுப்பாராக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 50:4. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படி கர்த்தராகி ஆண்டவர் என்னை கல்விமானி நாவை எனக்கு தந்தருளினார். அப்படி என்றால் நமக்கு ஞானம் வேண்டுமென்றால் சமயத்திற்கு ஏற்றாற்போல் நாம் தப்புவித்து கொள்ள வேண்டுமென்றால் பிரச்சனைகளிலே பாடுகளிலே நமக்கு ஞானம் வேண்டும் என்றால், கல்விமானுடைய அறிவு நமக்கு வேண்டும் என்றால் அதை கொடுப்பதற்கு அவரால் மட்டும்தான் கூடும். அது எப்பொழுது கிடைக்கும் என்றால் காலையிலே அவரை தேடும்போது நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். அந்த நாளிலே நாம் தப்பிவித்து கொள்ளும்படியாய் நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா நம்முடைய செவிகளை திறந்து அவருடைய சத்தத்தை நாம் கேட்கும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். எப்பொழுது என்றால் அதிகாலை ஜெபம் நேரம். இன்றையிலிருந்து நாம் அதை பற்றி கொள்ளும்போது, நாம் அதை பிடித்து கொள்ளும்போது கர்த்தர் சோதனையின் பாதையிலே, உபத்திரவத்தின் பாதையிலே நம்மை தப்புவித்து கொள்ளுகிறார். நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். அந்த சமயத்திற்கு ஏற்றாற்போல் நம்மை மாற்றி நடத்துகிறார். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. நம்முடைய செவிகளை திறந்து நாம் நன்றாய் அவருடைய சத்தத்தை கேட்கிற நேரம் அதிகாலை நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலையில் கர்த்தரை தேடுகிறோமா? நம்முடைய வேலை பெரிது, நம்முடைய காரியங்கள் இப்படி, அப்புறம் பார்த்துக்கலாம் நடக்கிறோமா? என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு வாலிப பிள்ளைகளே, பெரியோர், என்னுடைய உடன்பிறப்புகளே, நீங்கள் அதிகாலை வேளையிலே கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், தேடுங்கள். நீங்கள் தேடும்போது உங்களுடைய எல்லா துன்பத்தின் பாதையிலும் கர்த்தர் உங்களை விலக்கி அவர் பாதுகாத்து கொள்வார். ஹல்லேலூயா. நிறைய வசனங்கள் இருக்குது, நமக்கு நேரம் இல்லை. நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாலை வேளையிலே அவர் ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். இரண்டாவதாக லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். லூக்கா 6:12. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் அவர் தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்தார். ஜெபிக்கிறோமா? இரவு வேளையிலே நம்மிடத்தில் ஜெபிக்கிற அனுபவம் காணப்படுகிறதா? அவர் ராம் முழுவதும் ஜெபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த இரவு வேளை ஜெபம் மிகவும் இனிமையானதுங்க. எப்படிப்பட்டது? மிகவும் இனிமையானது. எந்த சத்தமும் இருக்காது, எந்த சத்தமும் இருக்காது. நாங்கள் பாருங்கள், நாங்கள் ஒரு 7-8 சகோதரிகள், நாங்கள் எல்லாம் ஊழியர் செய்கிறவர்கள். அதில் சென்னை பட்டணத்துக்கு இங்கே இருக்கிற நான் மட்டும்தான். ஒரு சகோதரி அப்போ பட்டாபுரமில் இருந்தாங்க. மற்றவர்கள் எல்லாம், ஒருத்தர் காக்கலூர் திருவள்ளூர் போகிறதுக்கு முன்னாடி, மற்றவர்கள் எல்லாம் திருவள்ளூர். நாங்கள் என்ன பண்ணோம், வாரத்தில் 2 நாள், வாரத்தில் 2 நாள் ஒவ்வொரு இடத்திலாய் நாங்கள் கூடுவோம். இங்கும் வருவார்கள் அவர்கள். அதிகமாக நான் தான் போக வேண்டியது இருக்கும். அங்கே தான் நிறைய பேர். நாங்கள் ஒரு 2:30 மணி வரைக்கும் ஜெபிக்கலான்னு உட்காருவோம். ஆனால் எங்களுடைய ஜெபம் நேரம் போய்கொண்டே இருக்கும். அவ்வளோ ஒரு மதுரமாக இருக்கும். எல்லாரும் சேர்ந்து கை கோர்த்து ஜெபிப்போம். ஒரு பிரச்சனை என்றால் அவங்கள நடுவில் உட்கார வச்சுக்கிட்டு நாங்கள்லாம் சுற்றி நின்று ஜெபிப்போம். ரொம்ப போராடி ஜெபம் பண்ணுவோம். காலையில் 5:30 மணி நான் அங்கேருந்து ட்ரெயினை பிடிச்சி வீடு வந்து சேருவேன். அந்த நாட்கள் கொஞ்ச நேரம்தான் ஜெபிக்கணும்னு உட்காருவோம். அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஆனால் அது மதுரமான நாட்கள், ரொம்ப இனிமையான வேளைகள். அதுதான் என்னுடைய ஊழியத்தின் அஸ்திபாரமான நாட்கள். கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியத்தின் அஸ்திபாரம் என்று சொல்லப்படுவது இரவு ஜெபம்தான். 40 நாட்கள் டெய்லி கண்டினியூஸாக இரவு வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்தோம். பிற்பாடு வாரத்தில் 2 நாட்கள் முழு இரவு ஜெபம். வந்து வீட்டில் கடமைகள் முடித்துட்டு ஒரு ஊழியம். அந்த ஜெபம் என்னை பலப்படுத்தி நிறுத்தினது. அது எனக்கு கிருபைகளை கொடுத்தது, வரங்களை கொடுத்தது. அசுத்தாவிகள் மறைகிற இடங்களிலே அவைகள் வெளியே வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அது ஊக்கப்படுத்தினது. வல்லமைகள், வரங்கள், அபிஷேகங்கள் கிரியை செய்ய ஆரம்பித்தது. ஊழியத்தின் பெரும் பகுதி
விடுதலையின் ஊழியம். எங்கனாலையும் அசுத்தாவிகள். எத்தனை பேர் அதை பார்த்துருக்குறீங்க? எத்தனை பேர் அதை பார்த்து கை தூக்குங்க பார்க்கலாம். ஆரம்ப நாட்களிலே அசுத்த ஆவிகள் நீங்கள் பார்த்துருக்குறீங்களா மாஸ்டர்லா? திவ்யா பார்த்துருக்குது. எல்லாம் நிறைய பேர், இது அனிதாவுக்கு தெரியும், அக்கம்மாவுக்கு தெரியும் இல்லை? ஆரம்ப நாட்களிலே உள்ளவர்கள் இவர்கள் ஒரு சிலர். இந்திராவுக்கு தெரியும், சித்ராவுக்கு தெரியும், என் அன்பு சகோதரி தனத்திற்கு தெரியும். இந்த இடம் கொள்ளாத இடம். அசுத்தாவிகள் எப்படி கிடைத்தது என்றால் இரவு ஜபம், இரவு ஜபம், இரவு ஜபம். கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து தூக்கத்தை இழந்து நிற்கும்போது கர்த்தர் அந்த கிருபைகளை கொடுத்தார். எனக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்தார். நான் ஜெபிக்கும்போது ஊழியத்திலே பெருக்கத்தை கர்த்தர் கொடுத்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் கொடுத்தார். பலகீனங்கள் உண்டு, வறுமைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, நிந்தைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு. ஒன்றிலும் தோற்று போக கர்த்தர் விடவே இல்லை. ஹல்லேலூயா. அந்த பாதை, அந்த நேரம்தான் அது. என்னுடைய உபத்திரவத்தின் பாதையிலே கர்த்தரை பற்றி கொண்டதின் நிமித்தமாக உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். பண்ணி பாருங்க. அத்தனை காரியங்களிலும் கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுத்தார், எனக்கு ஜெயத்தை கொடுத்தார். என் முன்னாடி அநேக சேலஞ்சுகள் வந்தது. இந்த இடத்தின் நிமித்தமாக நிறைய சேலஞ்சு வந்தது. என்னை கூப்பிட்டு மிரட்டினாங்க, உன் பையனை நாங்கள் கொன்னுடுவோன்ட்டு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒன்றே ஒன்று, அவங்களாம் சொன்ன என்கிட்ட நிறைய பணம் இருக்குது. நான் சொன்னேன் என்கிட்ட ஆண்டவர் இருக்கிறாரு, ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கிற வரைக்கும் என் பிள்ளை மேலே ஒருத்தர் கை வைக்க முடியாது. எங்களுடைய நியாயத்திற்காக நாங்கள் போராடினோம். கர்த்தர் எங்களை கைவிடவே இல்லை. நிறைய பணம் இருக்கிறவங்க எப்படியோ போனாங்க. ஒன்றுமே இல்லாத எங்களோடு இயேசு இருந்தார். இன்றைக்கு இந்த இடத்துல அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியா கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஆண்டவர் சொல்லுகிறார், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். பிதா என்னை ஒருபோதும் தனியே இருக்க விடவில்லை. எப்பொழுது என்றால் ஜெபிக்கிற வேளையிலே, ஜெபிக்கிற வேளையிலே. ஜெபித்து பாருங்கள், ஜெபித்து பாருங்கள். எல்லா ஆயுதத்திற்கு மேலாய் ஜெபம் என்கிற ஆயுதம் வலிமையானது, வலிமையானது. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஸ்தோத்திர ஜெபம். சங்கீதம் 22 சங்கீதம் 3 வசனம். 22:3. 22 சங்கீதம் 3 வசனம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். இயேசு துதிகளில் பிரியப்படுகிற தேவன். துதிப்பதை கர்த்தர் விரும்புகிறார். அவர் ரொம்ப விருப்பப்படுகிற காரியம் துதி ஸ்தோத்திரங்கள். ஹல்லேலூயா. நான் அதிகமாக அற்புதங்களை பெற்றுக்கொண்டது துதி ஸ்தோத்திரம். இன்றைக்கி ரூத்துங்க இல்லை, நான் அவங்க வீட்டில் மேலே மெத்த மேலே 2வது மாடியில் ஒரு சின்ன ஜெப அறை உண்டு. இருக்குதாம்மா மேரி? தலையாட்டின அப்படி தெரியும். ஒரு சின்ன ஜெப அறை அவங்க வீட்டில் உண்டு. அங்கே போய் 5 மணி நேரம் 8 மணி நேரம் நன்றாய் உட்கார்ந்து நடந்து ஸ்தோத்திரம் பண்ணுவேன். வேறு ஜெபிக்கிறதெல்லாம் கிடையாது. அவருடைய நாமத்தை உயர்த்தி 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 ஸ்தோத்திரம் பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது நிமித்தம் கிட்டத்தட்ட என்னுடைய மாமியார் இருக்கும்போது இந்த இடத்துல கேஸு 2008
2019 நான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஒரு நாள் கடந்து வருகிறேன். கர்த்தர் அந்த எல்லா பாதைகளிலும் ஆண்டவர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். நான் துதித்து துதித்து தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து நான் வீட்டுக்கு வர்றேன். கர்த்தர் அந்த நாளிலே எனக்கு ஜெயத்தை கொடுத்தார். லாசரு மரித்து விட்டான். 4 நாள் ஆயிடுச்சு. சகோதரிகள் கண்ணீர் வடிக்கிறார்கள். ஆண்டவர் கடந்து போகிறார். கல்லறைக்கு முன்பதாய் நின்று அவர் ஜெபத்தை ஏறெடுக்கிறார். எப்படி என்றால், பிதாவே, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி, அவர் அறிந்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்து விட்டு தான் லாசருவே வெளியே வா என்கிறார். வல்லமை விளங்கினது. நாறிப்போன லாசரு உயிர் பெற்றவனாய் வெளியே வருகிறான். இன்று அந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிற அது கிருபை நமக்கு வேண்டும். உட்கார்ந்த உடனே ஜெபிச்சிடக்கூடாது. ஸ்தோத்தரித்து அவரை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு சமீபமாய் அவர் வருகிறார். இந்த காலையில் கூட அதிகமாய் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரித்தேன். ரொம்ப நேரம் ஸ்தோத்திரம் பண்ணேன். ஜெபிக்கல ரொம்ப நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி, கிருபையை தாங்கப்பா. எத்தனையோ பலகீனங்கள் உண்டு. ஆனால் அவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தர் கிருபையை கூட்டி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் வருமானத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஏந்தி நீங்கள் ஸ்தோத்தரித்து விட்டு, ஜெபித்து விட்டு, காணிக்கைகள் தசம பாகங்களை வைத்து விட்டு நீங்கள் செலவழித்து பாருங்கள். உடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய விருத்தி உண்டாகும். ஒரு பெரிய விருத்தி உண்டாகும். முதலாவது கர்த்தர் கொடுத்திருக்கிற வருமானத்தை அவருடைய கரங்களில் ஏந்தி நீங்கள் ஸ்தோத்தரித்து ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. 5 அப்பம் 2 மீன் அப்படி தான் அவர் செஞ்சார். இந்த கொஞ்சத்தை வாங்கிக்கிட்டு அவர் பிதாவை நோக்கி ஸ்தோத்தரித்து ஜெபித்த போது அது பெருகிட்டு, புசித்தவர்கள் அரைகுறையாய் புசிக்கவில்லை, திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாய் எடுக்க முடிந்தது. இன்றைக்கு கொஞ்சம் வருமானம்தான். கர்த்தருடைய கரத்தில் அப்படியே ஒப்பு கொடுங்கள். அதை ஏந்தி ஜெபியுங்கள். அவருக்குரியதை வஞ்சிக்காதிருங்கள். கர்த்தர் உங்களை மீதியாய் எடுக்கும்படியாய் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். மீதியாய் எடுக்கும்படியாய் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். எப்பொழுது என்றால் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கும். நிறைய வசனங்கள் இருக்கிறது, எனக்கு நேரம் இல்லை. ஸ்தோத்திரம் பண்ணி முதலாவது ஆண்டவர் யார் ஜெபித்தது? இயேசு. நாம் எப்பொழுது ஜெபிக்க வேண்டும்? துன்பத்திலே. ஏனென்றால் இயேசு எல்லா விதத்திலும் ஜெபிக்கிறவராக இருந்தார். எப்பொழுது ஜெபிக்க வேண்டும்? அதிகாலையிலே, இரவு வேளையிலே ஸ்தோத்திரம் பண்ணி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். மத்தேயு 26:38. அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி. ஆண்டவருக்கு மிகவும் ஒரு போராட்டமான வேலை வந்தது. அப்பொழுது அவர் எப்படி இருக்கிறார்? துக்கமாய் இருக்கிறார். துக்கம். என் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. மரணம் மிகவும் வேதனை நிறைந்தது. மரணம் மிகவும் கொடியது. அப்படிப்பட்ட அந்த கொடிய வேளை ஆண்டவருடைய நினைவுக்கு அறியப்படுகிறது. அவர் காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்பதாய் என்னை காட்டி கொடுக்க போகிறார்கள். என்னுடைய இந்த உலகத்தினுடைய வேலை
முடிகிறது என்பதை அறிந்து கொள்ளுகிறார். அந்த துக்கம் நிறைந்த வேளையிலே, அந்த சஞ்சலம் நிறைந்த வேளையிலே அவர் தனக்கு மிகவும் அன்பாயிருந்த பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து கொண்டு கெத்செமனே பூங்காவிற்கு ஜெபிக்கும்படியாய் அவர் கடந்து போகிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்குது, நீங்கள் இங்கே உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. இவர் தனியே போய் அழுது வியாகுலப்பட துக்கப்பட அவர் ஆரம்பிக்கிறார். அவர் அழுது 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 ஜெபிக்கிறார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானா நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட வேளையிலும் பிதாவின் சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அந்த சித்தம் நிறைவேறும்படியாய் வலிகள் வேதனைகள் நிறைந்தவராய் நமக்கு இருக்கிற துன்பத்தின் நேரத்தில் நாம் ஜெபிக்கிறோமா? அடிக்கிறார்கள், காயப்படுத்துகிறார்கள், கோரமான சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா மலையிலே ஏற வேண்டும். அவரால் அதை சுமக்க முடியல, தடுமாறுகிறார். அந்த வேளையிலே பெண்கள் ஸ்திரீகள் அழுது கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுதும் பரிந்து பேசுகிறார், பரிந்து பேசுகிறார். அவருடைய கண்ணீரை பார்க்கிறார். இன்று உங்களுடைய கண்ணீரை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் அல்லவா? உங்களுடைய கண்ணீர் அவருக்கு மறைவா இருக்கிறதா? இல்லவே இல்லை. ஒரு நாளும் நம்முடைய கண்ணீர் அவருக்கு மறைவா இல்லை. துரோகம் செய்தவர்களையும் அவர் மன்னித்தார். அழுது கொண்டு இருக்கிற ஸ்திரீகளை பார்த்து சொல்லுகிறார், அவர் வேதனை மிகுந்தவராய் சுமந்து கொண்டு போகிறார். எருசலேம் குமார்த்திகளே, எனக்காக அழாதீங்க, எனக்கு நீங்கள் அழாதீங்க, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் அழுங்கள். அந்த வேதனை நிறைந்த நேரத்தில், அந்த துன்பத்தின் பாதையிலே இயேசு பரிந்து பேசுகிறவரா அவர் காணப்பட்டார். நம்முடைய ஜெபம் எப்படி காணப்படுகிறது? நாம் பரிந்து பேசுகிற அனுபவம். எல்லா சூழ்நிலையிலும் எனக்கு இருக்கிற பாடு பெருசு, எனக்கு இருக்கிற பிரச்சனையை என்னால் சமாளிக்க முடியல, என்னுடைய தேவைகளையே என்னால் சந்தித்து கொள்ள முடியலை, நான் எப்படி மற்றவங்களுக்கு இல்லை. உங்களுடைய எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும் நீங்கள் பரிந்து பேசுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் அப்படித்தான் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய வசனங்கள் இருக்குது, நமக்கு நேரம் இல்லை. லூக்கா 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது அவர்களை கேட்டுக்கொண்டபடி ஆகட்டும் என்று காத்து தீர்ப்பு செய்து. 23 24 பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அது எப்போ சொல்கிறாரு? மரண வேளையிலே, மரண வேளையிலே. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை படிங்கம்மா. இருபத்தி 34. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவருக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னென்னென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஹல்லேலூயா. எப்போனா சிலுவையில், எப்போ? இது எல்லாருக்கும் தெரியும்ல, சொல்லுங்களேன். சிலுவையில் அவர் அரைஞ்சிட்ருக்கிறாங்க, சிலுவையில் அரைஞ்சிட்ருக்கிறாங்க. அப்போது மரண வேளையிலே அவரை பார்த்து ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க, அவமானமாக பேசுகிறாங்க. நீ தெய்வம் தானே, இறங்கி வா, துப்புறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இவங்களை மன்னிச்சிடுங்கப்பா,
இவங்களை தண்டிக்காதிருங்கப்பா, இவங்க என்ன செய்கிறோன்ட்டு இவங்களுக்கு தெரியல. பிதாவே, அவருக்கு சத்தம் இருந்ததா? தண்ணி இல்லை, அடி உத வேதனை நெருக்கங்கள். அப்பமும் அப்பொழுதும் அவர் ஜெபிக்கிறார் பிதாவை நோக்கி, இவங்க ஏன் பிள்ளைங்கப்பா, இவங்கள மன்னிச்சிடுங்கப்பா, இவங்க என்ன செய்கிறோன்ட்டு இவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறாங்க, இவங்களுக்கு புரியல ஆண்டவரை, மன்னிச்சிடுங்கப்பா, அவங்க செய்கிறது அவங்களுக்கே தெரியல. எப்பொழுதென்றால் சிலுவையில் அடிக்கப்பட்டவராய் மரணத்திற்கும் அவருக்கும் ஒரு அடி தூரம் இருக்கும்போது அவர் சொன்ன முதலாவது வார்த்தை அது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மரண வேளையிலும் மற்றவர்களுக்காய் பரிந்து பேசினார். நம்முடைய பாடுகளையே, நம்முடைய பிரச்சனைகளையே, நம்முடைய போராட்டங்களையே நாம் பார்த்து கொண்டிருக்கிற காலம் இதுவல்ல. அவைகளின் மத்தியிலும் நாம் பரிந்து பேசும்படியா ஆண்டவர் விரும்புகிறார். அதை நமக்கு அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 57 சங்கீதம் 4 வசனம். 57 சங்கீதம் 4 வசனம். ஹல்லேலூயா. தாவீதுடைய அனுபவம் இதுதான். சிங்கங்களின் மத்தியிலே அவர் வாழ்ந்து வருகிறார். அப்படிப்பட்டதான போராட்டங்கள் ஒரு ராஜாவுக்கு ஏற்பட்ட நிலைமை அது. சுற்றிலும் சத்துருக்கள் சூழ்ந்து நிற்கிறார்கள், சிங்கங்கள் அவரை சூழ்ந்திருக்கிறது, தீமையை செய்கிறவர்கள் அவரை சுற்றி நிற்கிறார்கள். அப்படிப்பட்ட தாவீது ஒரு நாளில் 7 தரம் கர்த்தரை தேடினான், 7 தரம் கர்த்தரை தேடினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ராஜாவுக்கு அத்தனை ஜெபம் நேரம் தேவை என்றால் உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு அதிகமாய் ஜெபம் என்பது தேவை. ஹல்லேலூயா. என் அன்பிற்குரியவர்களே, தேவனோடு திட்டவட்டமாய் பேசினார் இரவு 1 மணிக்கு. அப்படி என்றால் இந்த இடத்துல இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஜெபம் என்பது மிகவும் இன்றியமையாதது. நாம் இன்னும் சரியாய் ஜெபிக்கவில்லை, என்னையும் சேர்த்து நான் சொல்லுகிறேன். இன்னும் நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இன்னும் அதிகாலையிலே இரவிலே ஸ்தோத்திர ஜபங்களை ஏறிட்டு எல்லா உபத்திரவத்தின் பாதையிலும் மரணமே வந்தாலும் தேவனை தேடுகிறதை நாம் விடாதபடிக்கு நமக்கும் கர்த்தருக்கும் உள்ள ஐக்கியம் சரியாக இருக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜபம் பண்ண கடவன். அந்த துன்பத்தின் மத்தியிலே உங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவன், உங்களுடைய வேதனைகளை காண்கிற தேவன், உங்களுடைய பெருமூச்சை காண்கிற தேவன். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று வாக்கு கொடுத்திருக்கிற தேவன். ஒருவேளை நாம் தனியே இருப்பதை போன்று ஒரு சூழ்நிலை போன்று நமக்கு இருக்கலாம், ஆனால் நாம் ஒரு நாளும் தனிமையானவர்கள் அல்ல. உங்களோடு கூட ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடுவோம். அந்த ஜெப ஆவியை எனக்கு தாங்கப்பா, நான் இன்னும் ஜெபிக்க வேண்டும். என்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் உம்மை போல நான் ஜெபிக்க வேண்டும். எனக்கு கற்று தாங்க ஆண்டவரே, எனக்கு கற்று தாங்க ஆண்டவரே, அந்த கிருபை எனக்கு தாங்கப்பா. எல்லாரும் கர்த்தரை பார்த்து, ஆண்டவரே நான் ஜெபிக்கணும் ஐயா, எல்லா சூழ்நிலையிலும்
நான் ஜெபிக்க வேண்டும். எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஜபாவியை ஊற்றுங்கப்பா. எல்லாரும் கேட்போம், ஜபாவியை எனக்கு தாங்க. நான் ஜெபிக்க ஆரம்பித்தால் எனக்கு ஜெயம் என்பது உண்டு ஆண்டவரே. அந்த ஜபாவியை எனக்கு தாங்கப்பா, எனக்கு தாங்கப்பா, எனக்கு தாங்கப்பா, எனக்கு தாங்கப்பா, எனக்கு அதை கற்று தாங்கப்பா. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கற்றுக் கொடுப்பீராக. இவர்கள் மேல் ஜபாவியை ஊற்றுங்கப்பா. ஜெபித்து ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளப்பா எல்லா விதத்திலும் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, விடுதலைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாங்க. இந்த நாளிலிருந்து ஆண்டவரே, இவர்களுக்குள்ளாய் ஒரு ஜபாவி இறங்கட்டும் ஐயா, ஜபாவி இறங்கட்டும், ஜபாவி இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜபாவி இறங்கட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.